சபை என்பது என்ன என்ற அநேக நாட்களாய் நாம் அதை கேட்டுக்கொண்டு வருகிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சபை என்பது ஒரு நிறுவனம் அல்ல, சபை என்பது தேவனுடைய குடும்பம். ஒரு குடும்பம் என்று வரும்பொழுது அந்த குடும்பத்தில் முதலாவது தாய் தகப்பன் இருப்பதைப் போல நமக்கு பரம தகப்பனாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு இருக்கிறார். அதோடு கூட நம்மை நடத்துகிறதான ஊழியர் பாஸ்டர்மார்கள் இருக்கிறார்கள். அதோட உடன் ஊழியர்கள் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அந்த உண்மையான ஒரு குடும்பத்திற்குள்ள எப்படி கீழ்ப்படிதல், அன்பு, பணிவு, தாழ்மை, பொறுமை, சந்தோஷம் இருக்கின்றதோ அதே போலதான் நம்முடைய சபைக்குள்ள குடும்பம் எப்படி இருக்கின்றதோ அதே நிலையில தான் விட்டு கொடுத்து குடும்பத்தை நடத்த வேண்டுமானால் அப்படிதான் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். அதே போல ஒரு சபையில் கூட ஒவ்வொருவரும் விட்டு கொடுத்து ஆண்டவருக்காக, சபைக்காக, சபை வளர்ச்சிக்காக, சபை முன்னேற்றத்திற்காக நாம் வாழும்போது அப்பொழுதுதான் அந்த சபையுடைய மேன்மையே புரிய வரும். இல்லாத பட்சத்தில் சபைக்கு வந்தோமா போனோமா என்ற வாழ்க்கையை விட்டு ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டுமானால் நம்முடைய சபை குடும்பம் என்பதை புரிந்து கொண்டு அந்த குடும்பத்தில் நாம் ஒரு அங்கங்களாக இருந்து நம்முடைய வேலைகளை சபைக்காக, சபை முன்னேற்றத்திற்காக செய்வோம்.